வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு உண்டான ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம். அதாவது பஞ்சஸ் பார்க்கலாம். இதுல மிடில் பஞ்ச் எவ்வாறு செய்யலான்ற ஒரு பதிவை பார்க்கலாம். பஞ்சஸ் பயன்படுத்தும் பொழுது, உதாரணத்துக்கு இந்த விரலை இப்படி நம்ம க்ளோஸ் பண்றோம். இந்த விரலை இப்படி கொண்டு வரோம். இந்த 2 விரல்கள் முன்னோக்கி வரக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். பஞ்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து கொண்டு வரோம். இப்போ இடுப்பு ஸ்தானத்துல இருந்து கொண்டு வரும் பொழுது இங்க வந்து டேர்ன் பண்றோம். இது வந்து நம்மளுடைய அதாவது செஸ்டுக்கு நேரா. உதாரணத்துக்கு இந்த ஸ்தானத்துல இருந்து நடு ஸ்தானத்துல இருக்கணும். பஞ்சஸ் பண்ணும் பொழுது சைட்லயும் போக வேண்டாம், இந்த நிலையும் வர வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த நிலை கொண்டு வருவது என்பது ரொம்ப நல்லது. இப்படி கொண்டு வரோம். இங்க வந்து டேர்ன் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களால எந்த அளவுக்கு பவரா ஹோல்ட் பண்ண முடியுமோ, கைகள் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேக் பண்ணாம இருப்பது என்பது ரொம்ப நல்லது. இங்கிருந்து வரும் பொழுது இங்க மூச்சு வெளியே வரும், இங்க மூச்சு காத்து என்பது இழுக்கப்படுகிறது. இதுதான் பஞ்சோட ஆரம்ப நிலை. பஞ்சஸ் பாத்தீங்கன்னா பல முறைகள்ல உண்டு. அதே போல பல இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தியாக பார்க்கலாம். நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா மிடில் பஞ்ச். ஆரம்ப காலகட்டத்துல பஞ்சஸ் நம்ம வந்து எப்படி பழக்கப்படுத்தலாம் பார்க்கும்பொழுது, வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். இந்த பஞ்ச் பண்ணும் பொழுது இந்த 2 விரல்கள் மெதுவா கொண்டு வாங்க. இது போல ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வந்து பழக்கப்படுத்தலாம். பஞ்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தலையணி பயன்படுத்தலாம். அதே போல மணல்ல யூஸ் பண்ணலாம். இது போல வால் சப்போர்ட்லயும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த யுக்தியை நம்ம பயன்படுத்தலாம். பாத்தீங்கன்னா இந்த 2 விரல் இப்ப அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 விரல்களை இந்த மூட்டு பகுதி என்பது முன்னோக்கி வரக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். இது போல பஞ்சஸ் பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த பவரை நம்ம பார்க்கலாம். இது ஒரு 25 எண்ணிக்கை ஆரம்ப காலகட்டத்துல செய்து கொண்டு வாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது நம்ம அதிகப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.